அதிமுக மூத்த தலைவர்கள் 7 பேருடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது. 2 மணி நேரமாக எடப்பாடி பழனிசாமி இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக மூத்த தலைவர்களுடன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். KP முனுசாமி, SP வேலுமணி, OS மணியன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், முழு விவரம். நிச்சயமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தன் விஸ்வநாதன், முனிசாமி, விஜயபாஸ்கர், வேலுமணி காமராஜ், OS மணி உட்பட 7 அமைச்சர்களுடன் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக தனது அறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த அறையில் வேறு கட்சி நிர்வாகிகள் யாரும் அனுமதிக்கவில்லை. 7 அமைச்சர்களுடன் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் காலை 10 மணி அளவில் வர்த்தக சங்க தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சருடன் ஆலோசனை நடத்தி வருவதன் காரணமாக 2 மணி நேரமாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 11 மணிக்கு மேலாகியும் இதுவரை கூட்டம் நடைபெறவில்லை. நிர்வாகிகளும் வர்த்தக சங்க நிர்வாகிகள் அனைவரும் சந்திப்பு அறையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆலோசனை கூட்டம் முடியாத காரணத்தினால் தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருவதன் காரணமாக கூட்டம் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் நிறைவடைந்த பின்புதான் வர்த்தக சங்க நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.